போட் வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் போட்டாக இருந்துச்சு சேஃப்டியில். அதே மாதிரி இப்போ திரும்பவும் அந்த மாதிரி நம்ம வின் பண்ணணும், சேஃப்டியில் வந்து நம்ம பெஸ்ட் போட்டாக வரணும் இந்தியாவிலேயே. இல்லை உலக பேர் பெஸ்ட் போட்டாக இருக்கணும் சேஃப்டியில், யாருக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த சேஃப்டி கேம்பெயின் வந்து நம்ம நடத்துகிறோம். சேஃப்டி வருஷம் நடக்கிறது வந்துட்டானா கூட்டு போயிடலாம். தம்பி என்ன தம்பி இந்த ஹெல்மெட் இந்த சாப்பாடு சாப்பாடு கடையில் எதுவும் சாப்பிட்டு போயிடாத, எல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிடு. வேலைக்கு போகும்போது கவனமாக ஹெல்மெட் அக்கா வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்கா, நீ ஆரோக்கியமாக இருக்கணும். நீ வாராமல் சாப்பாடு வைக்க வச்சுட்டு இங்கே உள்ள புரோட்டாஸ் எல்லாம் சாப்பிட்டு போறியே, உடம்பு பார்க்கணும் இல்லையா? அப்படி வேலை பார்க்க முடியும் வச்சுட்டு வழக்கமான 4 புரோட்டா ஒரு ஆம்லெட் ஒரு சுக்கா இப்படி சாப்பிட்டு ஓடிடுது. வளர்க்கணும். அதை விட முக்கியம் இந்த சாப்பாடு உடம்புல நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், எப்படி ஹெல்த்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? உடனே அவங்க ஹெல்மெட்டை கொடுத்து விடுங்க, வீட்டு சாப்பாடு கையில் கொடுத்து விடுங்க. ஹெல்மெட் தர மாட்டான். ஒரு டீ 2 சிகரெட் 2 பேரும் இப்படியே கசக்கி உள்ள சொல்லி யாருக்கு தெரியாது நினைச்சிருக்கீங்களா? தம்பி 3 வாரத்தை வேலை பார்த்துட்டு போன மாசம் இந்த பையன் கையெல்லாச்சு எங்க விழுந்த? வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மூளை போட்டு யாருக்கு தெரியவா போகுது, அப்படி கூடி போச்சு யாருக்கு தெரிய போகுது. வேலை பார்க்குற இடத்துல யாருக்கு தெரியவா போகுது நீ செய்யற தப்பு எல்லாமே உனக்கும் யாருக்கு தெரியவா போகுது பெரிய பிரச்சனை மாட்டும். தயவு செய்து சொல்றேன், இனிமேல் வேலை பார்த்து ஒரு 3 போட்டு வந்தேன் குடிப்பு போட்டு உள்ள நினச்சிக்கங்க, ஒன்னே விடுவோம். உள்ள ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வேலைக்கு விடுறத பார்த்து நீ நகை எங்கே வச்சுன்னா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உங்களை கை தான் மூலதனம், அதில் அடிப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நகத்தை வைக்கிறது முடிய அழகு வச்சுருக்கோம், விஷயம் மாற்றி இடத்துக்குள்ள கூட பிரச்சனை. நம்ம சின்ன அலட்சியம் நம்மளுடைய பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இந்த பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக மாறிக்கிறோம். அதனாலதான் இந்த மீதியான வழியாக உங்களுக்கு கத்திருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற 2 பேருக்காவது நம்ம சொல்ற விஷயம் போயிருக்கு நம்பிக்கையில. இவ்வளவு நேரம் மற்றவங்க எல்லாருக்கும் நன்றி விடைபெறுகிறோம். நன்றி.